Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிஷி ட்ரேடிங் ஸ்கூல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து டியூஸ்டேக்குரிய ப்ரீமியம் லைனை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி வந்து இன்சைட் நாரோசிபிஆர் ஸ்டாக்ஸ், அதேமாதிரி நாரோசிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகிருக்குது, மார்க்கெட் அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கலையான்னு சொல்லி பார்ப்போம். அதேமாதிரி வந்து வெனஸ்டேக்குரிய இன்சைட் நாரோசிபிஆர் ஸ்டாக்ஸை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ப்ரீமியம் லைன்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே கொடுத்துருவோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு திங்க் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒர்க் ஆகுன்னு சொல்லி நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டை நாலேஜ் நம்ம படித்து கெயின் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் நம்ம ஒரு 70 to 75% வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொல்லவும் கிடையாது, நீங்கள் ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் சொன்னால் இல்லை, யார் சொன்னாலுமே உங்களோட ஓன் நாலேஜ், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு தான் நீங்கள் எப்பயுமே ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் எப்பயுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ரெண்டு கேண்டில் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு கேண்டில் ஒன்று ஓப்பன் ஹை, இல்லைனா ஒன்று ஓப்பன் லோ. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இப்போ ஓப்பன் ஹை விழுந்து என்ன பண்ணும், செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓப்பன் லோ விழுந்துருந்துச்சுன்னா பையிங் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓப்பன் ஹை ஓப்பன் லோ என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு இப்போ இங்கே வச்சு இங்கனக்குள்ளே பாருங்கள். இங்கே வந்து எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கேண்டில் வச்சேன்னா நான் என்ன காட்டுத்தீங்க, ஓப்பனும் ஹையும் பாருங்கள். ஓகேங்களா? ஓப்பன் என்ன வருது, 24,359 வருதா. ஹை என்ன வருது, 24,359.95. ஆல்மோஸ்ட் 1 பாயிண்ட் தான் நிஃப்டி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து. அப்போ இங்கே யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க, செல்லர் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து செல்லிங் ஆக போகுது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனிங் ஆனோடனே ஒரு 5 மினிட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தோன்னா எனக்கு செல்லிங்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஓல்டு வீடியோஸ் பார்த்தா எல்லாமே தெரியும். நான் ஒன்லி ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். இண்டெக்ஸ் வந்து நான் வெறும் அனலைஸ் மட்டும் தான் பண்ணுவேன். இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து இண்டெக்ஸுன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெடி பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுவேன். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே இருக்குது. அதேமாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே போடுவேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நிஃப்டி ஓப்பனாக என்ன பண்ணியிருக்கு, டேரெக்டாக கீழே வந்துக்கிட்டே இருந்திருக்குது. நம்மளோட லைனை கட் பண்ணிட்டு நம்மளோட டெய்லி சப்போர்ட் ஜோனுமே கட் பண்ணியிருக்குது. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல. ஏன்னா இங்கே செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிலேருந்தே செல்லர் தான் டாமினேட்டாக இருக்காங்க. அப்போ டாமினேட் பண்ணி கீழே கொண்டு வந்து டைரெக்டாக இன்றைக்கி ரேலியே கிடையாது. லோவர் லோ வச்சு கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? வச்சு கரெக்டாக இங்கே க்ளோசிங் வச்சுருக்காங்க. நம்மளோட செகண்டு சப்போர்ட் ப்ரீமியம் லைனில் தான் வச்சுருக்காங்க. நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டில் கரெக்டாக க்ளோசிங் வச்சுட்டாங்க. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி நிஃப்டி மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ஹை போடலை. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு நார்மலான கேண்டில். ஓகேங்களா? ரெண்டு சைடுமே விக் இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு 3 கேண்டில் ஆல்மோஸ்ட் மேலே போயிருக்குது. 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அப்படியே டேரெக்டாக கீழே வந்துருக்குது. வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட லைன் எப்பயுமே மார்க்கெட்டுக்கு கீழே இருந்தால் சப்போர்ட், மார்க்கெட்டுக்கு மேலே இருந்தால் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போது இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ நேரம் வந்து மார்க்கெட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து சைடு வேஸில் போய் திடீர்னு ஒரு ரெட் கேண்டில் விழுந்து அப்படியே மார்க்கெட்டு டைரெக்டாக கீழே வந்து நம்மளோட டெய்லி சப்போர்ட் ஜோனையும் பிரேக் பண்ணிச்சு. அடுத்து அகேன் செகண்ட் சப்போர்ட் லைனையும் வந்து டச் பண்ணிட்டு எனக்குள்ளே வந்து சைடு வேஸில் இருந்திருக்கு. அப்புறம் நிஃப்டி அங்கே பிரேக் பண்ணனால அப்படியே கீழே வந்து கரெக்டாக நம்மளோட வீக்லி ஜோனில் வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு நம்மளோட லெவலில். ஃபின் நிஃப்டி வந்து இன்னுமே ரெஸ்பெக்ட் பண்ணியாச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இண்டெக்ஸ் வந்து எந்த இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்பைரிக்கு கிட்ட இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. அப்போது ஃபின் நிஃப்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல டோஜி. நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் கூட வைக்கல மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு கேண்டிலே டோஜி போட்டுருச்சு, அப்படியே டோஜி பிரேக் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மையம் இங்கே சப்போர்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து 3 கேண்டில் மேலே போயிருக்கு. அப்புறம் வந்து செல்லிங் டாமினேட் பண்ணதுனால நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் டேரெக்டாக கீழே பிரேக் பண்ணி எல்லா லெவலையும் பிரேக் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. நம்மளோட வீக்லி ஜோனுக்குள்ளே க்ளோசிங் வச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ 3 இண்டெக்ஸுமே நம்மளோட லெவலில் பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. மிட் கேப் நிஃப்டி என்ன சொன்னேன், மிட் கேப் நிஃப்டி வந்து மண்டே தான் எக்ஸ்பீரியா இருக்கும். அப்போ வந்து லெவல்ஸ் வந்து ஒய்டர் ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ ஒய்ட் ரேஞ்ச் வரும். அதனால் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு சொன்னேன். இருந்தாலுமே நம்மளோட சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து
கொஞ்ச நேரம் மேலே போயிருக்கு, மறுபடியும் பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வச்சிட்டாங்க. ஓகேங்களா guys? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நல்லா ரேலி கொடுத்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக் போயிடுவோம். இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து 3 ஸ்டாக் கிடைச்சிருந்துச்சு. கோல்பால், டைட்டனு, அசோக் லேலண்டு. கோல்பால் பார்த்தீங்களா, இந்த இந்த இதெல்லாம் விட்டுருக்கேன். இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அனலைஸ் பண்ணது. ஓகேங்களா, சொல்லி கொடுத்தது சும்மா. இது நான் வந்து ட்ரேட் பண்ணது கிடையாது. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்து டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் வந்து கிளாஸுமே எடுக்கிறேன். அதை நான் வந்து யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணல இது வரைக்குமே. ஏன்னா ஒரு 1 மந்த் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு என்னோட கன்சிஸ்டன்சி, என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் தான் நீங்கள் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்போ நான் அதை அப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்மளோட கிளாஸ் பற்றி. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்பால் என்ன இருக்குது, இது பேர் தான் ஓப்பன் லோ கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் என்ன ப்ரைஸு 3460.25. ஓகேங்களா, லோ என்னது 3460.25. ஓப்பனும் சேமு, லோவும் சேம். அப்போ இது இந்த ஓப்பன் லோ கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல பையர் புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இங்கே என்ன இருந்திருக்குது, நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்திருக்கு. அதே மாதிரி சிபிஆரோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போ இந்த இடத்துல பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ். நேரத்தோட ஹையுமே இங்கே தான் இருந்திருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டக்குன்னு கீழே வந்துட்டாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு ஸ்டாக் கீழே வரப்போகும் தெரியும். ஓகேங்களா, அப்போ இங்க இருந்து கேப்சர் பண்ணா ஆல்மோஸ்ட் 1%. 1% ஆப்ஷன்ஸ்ல பயங்கரமான ப்ராஃபிட். ஓகேங்களா, டைட்டன் இன்னைக்கு சரியான ரேலி. ஓகேங்களா, டைட்டன் பார்த்தீங்களா, கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி கரெக்டாக நம்மளோட மந்த்லி ஜோனை டச் பண்ணோன்னே ஒரு நல்ல புள்ளி ஸ்பின் பார் கேண்டில். ஓகேங்களா, புள்ளி ஸ்பின் பார்னு சொல்லுவாங்க. இதை கேண்டில் ஸ்டிக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எப்பயுமே நாலேஜ் வந்து எப்படி படிச்சு கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். நாலேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக லாஸ் தான். அதனால தான் 90 to 95% வந்து எல்லாருமே லாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட்ல இருக்கணும்னா என்ன பண்ணணும், நாலேஜை கெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் ரேலி 2.78. இதில் வந்து ஒரு 1 or 1.5% பிடிச்சனால இன்னைக்கு டைட்டனில் நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா, அசோக் லேண்ட் ஆல்மோஸ்ட் சைடு வேஸில் தான் போயிருந்துச்சு. இருந்தாலுமே இதுலேயுமே ஒரு நல்ல ரேலி தான். ஓகேங்களா, அடுத்து ராம்கோ சிமெண்ட் சூப்பரான ரேலி. கரெக்டாக பாருங்கள், ஓப்பன் ஆகி மேலே போய் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டச் ஆயிருக்கு. டச் ஆனோடனே சரியான ஃபால். எங்கே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு, நம்மளோட சப்போர்ட் ஜோன். அப்போது ரெசிஸ்டன்ஸ் ஆகி கரெக்டாக நம்ம சப்போர்ட் வரைக்குமே வந்துருக்குது. இதெல்லாம் அழகா லட்டு மாதிரி ட்ரேடு. ஓகேங்களா, எவ்வளோ ஆல்மோஸ்ட் 2% ரேலி. ஓகேங்களா, லெவல்ஸ் வந்து அன்னைக்கே ரேலி கொடுத்துருச்சு. இருந்தாலுமே ஓகேங்களா, பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஹெவல்ஸுமே நல்ல ரேலி. நம்மளோட சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து ஃப்ளையிங் ஆரம்பிச்சிருக்கு. இங்கேருந்து ஃப்ளையிங் ஆகி டேரெக்டாக நம்மளோட வீக்லி ஜோன். இந்த ப்ளூ கலர் வந்து வீக்லி ஜோன், இந்த ரெட் கலரும் இந்த க்ரீன் கலரும் வந்து டெய்லி ஜோன். ஓகேங்களா, வீக்லி ஜோனில் 2%. எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% மூவ் ஆயிருக்கு. நம்மளோட சன் டிவி நேற்று 10% மூவ் ஆயிருச்சு டவுனில். ஓகேங்களா, இன்னைக்குமே ரேலி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க கரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணோடனே அந்த கேண்டில் பாருங்க அப்படியே கீழே வந்திருக்கு. அங்கேருந்து கீழே டவுனில் ரேலி. நம்மளோட சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணியிருக்கோம். டெய்லி சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு சிபிஆரோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை வந்து சப்போர்ட் எடுத்துட்டு டேரெக்டாக ரேலி. நீங்கள் டவுன் சைடு ரேலியுமே கேப்சர் பண்ணியிருக்கலாம், அப் சைடு ரேலியுமே கேப்சர் பண்ணிக்கலாம். சன் டிவி எவ்வளோ பெரிய ரேலின்னு பார்த்தீங்களா. உங்களுக்கு இங்கே பார்க்குறப்போ வெறும் 0.11% தான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தா தான் ரேலி எவ்வளோன்னு தெரியும். ஆல்மோஸ்ட் 6%. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல அமௌண்ட் வந்து டபுள் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிருக்கும். ஓகேங்களா, டாபருமே நல்ல ரேலி. டாபர் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி சைடு வேஸ்லேயே போயிருக்குது. நம்ம சிபிஆருக்குள்ளேயே சைடு வேஸில் போயிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆரம்பிச்சிருக்கு. டேரெக்டாக சிபிஆரோட S2 சப்போர்ட் 2ல வந்து சப்போர்ட் எடுத்து எனக்குள்ள சைடு வேஸில் போய் க்ளோசிங் வச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இதுவுமே 2.8%. எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2% மூவ் ஆயிருக்கு. சன் டிவி 5% ரேலி கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வந்து பல்ராம்பூர் செயின் வந்து அப் சைடில் டாப் ஸ்டாக். ஓகேங்களா, ஓகேங்களா, பல்ராம்பூர் செயின் டாப் ஸ்டாக். கரெக்டாக என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா, கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. வீக்லி ஜோன்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு டேரெக்டாக கீழே வந்து பிவோட் டச் பண்ணிட்டு, இது வந்து நேரோ சிபிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ சிபிஆர் டச் பண்ணிட்டு டேரெக்டாக அங்கேருந்து பூம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் 5.5% ஆப்ஷன்ஸ்ல அமௌண்ட் ட்ரிபிளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் போட்ட அமௌண்ட்டு. டைட்டன் ஆல்ரெடி அதிலேயே பார்த்துட்டோம். அடுத்து கீழே வந்து நல்ல ஃபால் ஆன ஸ்டாக் வந்து பிபிசிஎல் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்தே நல்ல ஃபால். ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி தான் சொல்லணும்னு நினச்சேன். இதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணது. ஓகேங்களா, இதையும் விட்டுருங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து நேற்று வந்து ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்துருக்குது. அதனால தான் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நம்ம நியூஸ் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எப்போ வரும்,
மார்க்கெட் வந்து நேற்று டியூஸ்டே, இப்போ நேற்று மண்டேவா, நேற்று மண்டே வந்து 3:30க்கு முடியுதா, 3:40க்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் வரும். போஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு ஆல்மோஸ்ட் 3:50 4 o'clockலாம் நமக்கு நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நியூஸே வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகும் நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஃபிளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தாலுமே கொஞ்சம் ரேலி கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு ரேலி கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் HDFCனா 3% வந்து ரேரு. ஓகேங்களா? ஏதாவது ரிசல்ட் நியூஸ் வந்தால் மட்டும் தான் HDFC இந்த மாதிரி ஆகும். இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 1 to 1.5% டெய்லியுமே சைட் வைஸில் போய் தான் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து ஐடியா வந்து இல்லிக்விட் ஸ்டாக். இதில் வந்து F1 ட்ரேட் பண்ண மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து ஐஓசியுமே நல்ல ஸ்டாக். ஓகேங்களா? நல்லா ஃபாலோ ஆகி சப்போர்ட் இருக்க ட்ரை பண்ணியிருக்கு. மறுபடியும் மேலே போயிட்டு ஃபாலோ ஆயிடுச்சு. அடுத்து பிஎஃப்சிலாம் வந்து செம்மையான வால்டைல் ஸ்டாக். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டும் நல்லா எடுக்கலாம், லாஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட சிபிஆரை வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு டேரெக்டாக ஃபாலோ ஆகி நம்ம சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. கனரா பேங்க் எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கைஸ். ஓகேங்களா? எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நல்ல ரேலி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து 34 ஸ்டாக்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஓகேங்களா? இதில் 30 ஸ்டாக்ஸ் தான் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். நான் வந்து ஃப்ரீ ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரீமியம்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த எக்ஸ்ட்ரா 4 ஸ்டாக் கொடுத்துருந்தேன். மேரிகோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், பவர் கிரிட், ஏசிசி. அதில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் கொஞ்சம் சைடு வைஸில் போயிடுச்சு. மேரிகோலாம் பாருங்கள், சரியான ரேலி. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன 10 நிமிஷத்துலேயே நல்ல ரேலி கொடுத்துட்டான். பாருங்க, ஆல்மோஸ்ட் 3%. ஓகேங்களா? அடுத்து என்ன ஸ்டாக்கு, பவர் கிரிட், ஏசிசி. அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்டாக், இன்னொன்று என்ன இண்டெக்ஸ் விழுந்துருந்துச்சு, நிஃப்டி ஆல்மோஸ்ட் 2 நாளாக என்ன இருந்துச்சு, நேரோ சிபிஆர் விழுந்துருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், ரேலி கொடுக்குறது சான்ஸ் அதிகம் சொன்னோன்னா ரேலி கொடுத்துருச்சா. அடுத்து வந்து இன்னும் பவர் கிரிட்டும் ஏபிபி மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? பவர் கிரிட் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா ரெண்டாவது கேண்டில் நல்லா புல்லிஷ் கேண்டில் போயிருக்குது. இது வந்து இந்த பிளாக் கலர் லைன் வந்து மந்த்லி சிபிஆர் லைனு. இங்கே வந்து நம்மளோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, அது மாதிரி சிபிஆருமே இருக்குது. அப்போ இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ ஹையிலேருந்து கால்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் இதுவுமே 2% வரும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2% வந்துருச்சா கரெக்டாக. அடுத்து வந்து ஏபிபி இன்னைக்கு என்ன கேண்டில், ஓப்பன் ஹை பாருங்க, மேலே பாருங்க. ஓப்பன் வந்து என்னது 7774.45, ஹையா சேம் தான். அப்போ இது வந்து ஓப்பன் ஹை. இங்கே செல்லர் டாமினேட் பண்ணிட்டாங்க. டேரெக்டாக அங்கேருந்து ஃபாலோ ஆகி நம்ம சிபிஆரோட S1 சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே சைடு வைஸில் போய் முடிச்சிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் 3% ரேலி. சூப்பர் ரேலி தான் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன் ஆப்ஷன்ஸில். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெனஸ்டே கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டே ஹை, டே லோ, இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹை, கேண்டில் ஸ்டிக் லோ அதை வச்சு ட்ரா பண்ணுறது கிடையாது. ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு ஃபார்முலாவில் டிரைவ் பண்ணி வர லெவல்ஸ் இது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, மறுபடியும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட். ஓகேங்களா? இதை மார்க் பண்ணிக்கோங்க, உங்களோட நோட்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து இது 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட். ஓகேங்களா? நாளைக்கு என்னது, நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு வந்து August 15 வந்து ஹாலிடே. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு வந்து வெனஸ்டே. நாளைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும்தான் எக்ஸ்பைரி ஆகும். தேர்ஸ்டே லீவுன்றதுனால நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்து எக்ஸ்பைரி ஆயிடும் நாளைக்கு வெனஸ்டே. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபின் நிஃப்டி வந்து இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ வந்து லெவல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ பெருசாக தான் இருக்கும் லெவல்ஸு. ஸோ ஃபின் நிஃப்டியும் மிட் கேப் நிஃப்டியும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்மளோட லெவல்ஸாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து மிட் கேப்போட 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து 6 இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு வெனஸ்டேக்குரியது. இந்த 6 ஸ்டாக்ஸு 200% வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதில் வந்து ரேலி ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது அந்த 5 ஸ்டாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் 6+5 ஆல்மோஸ்ட் லெவல் ஸ்டாக்ஸ் மட்டும். இந்த லெவல் ஸ்டாக்ஸ் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணல, நல்லா ரேலி கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து வந்து நோட் பண்ணிங்க கைஸ் இதை. அடுத்து வந்து நார்மல் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 18 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இந்த 18 ஸ்டாக்ஸ்க்குள்ளே இந்த 6 ஸ்டாக்ஸுமே ஆட் ஆயிரும். அப்போது 18 - 6னா ஆல்மோஸ்ட் இதில் 12 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஆட் ஆகும். அப்போது 12 அதில் வந்து ஒரு 6+5ன்னு நினைக்கிறேன்.
6 இதில் ஒரு 5. அப்போ 6 + 5 11 + ஒரு 12 எவ்வளோ ஆல்மோஸ்ட் 23 ஸ்டாக்ஸ் தான். 23 ஸ்டாக்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணாலே நாளைக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அந்த லெவல் ஸ்டாக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த 12 ஸ்டாக்ஸ்க்கு. ஓகேங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம டெய்லி சொல்கிற மாதிரியே கண்டிப்பாக ரேலி கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, ஸ்வேர் ஷாட் இது. ஓகேங்களா கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் நான் என்னோடய ஒர்க்கில் வந்து டெய்லி வீடியோ போடணும் கன்சிஸ்டன்சியாக அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து டெய்லி ஒவ்வொரு வீடியோக்கும் ஆல்மோஸ்ட் 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட P&L, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே நான் போஸ்ட் பண்ணுவேன். மற்றவங்க மாதிரி ப்ராஃபிட் மட்டும் போஸ்ட் பண்ணுறது கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வெரிஃபைடு சென்சிபிளோட அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே நம்மளோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன், எப்படி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகும். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் டெய்லியுமே ஒரு ரீல் போடுவோம். அது வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் இல்லை ஃபன்னி ரீல்ஸ் ஏதோ ஒன்று போடுவோம். அதையும் அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோவில் ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணும், இல்லை வீடியோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த 100%ல் 95% லாஸ் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ் இருக்க 5%குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், அப்போ அதுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ், ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.